மதுரை தாவேகா மாநாட்டிற்கு வந்த நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியைச் சேர்ந்த இளைஞர் உயிரிழந்தது குடும்பத்தினரிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோத்தகிரியைச் சேர்ந்த குமார் சுதா தம்பதியின் மகனான 18 வயதான ரித்திக் ரோஷன் அதே பகுதியில் உள்ள தனியார் கொரியர் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். இவர் மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டில் கலந்து கொள்ள தனது நண்பர்கள் 4 பேருடன் காரில் நேற்று அதிகாலை 4 மணி அளவில் திடலுக்கு வந்துள்ளார். அங்கு வெயிலின் தாக்கம் மற்றும் கூட்ட நெரிசல் காரணமாக அவருக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்ட நிலையில் திடலில் இருந்த மருத்துவ முகாமில் முதலுதவி சிகிச்சை பெற்றுள்ளார். பின்னர் காரில் ஓய்வெடுத்த அவர் மதியம் 2:30 மணி அளவில் உணவருந்திவிட்டு நண்பர்களுடன் ஊருக்கு புறப்பட்டார். வழியில் ரித்திக் ரோஷன் திடீரென உயிரிழந்தார். தூங்கிட்டே வந்து நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா ஒரு பையன் அவனோட ஃப்ரெண்டு வந்து வாமிட் எடுத்துட்டாரு. வாமிட் கிளீன் பண்ணும்போது இவர் பார்த்தா வெளியே இறங்கவே இல்லை. என்னன்னு பார்த்தா டெத் ஆகிட்டார். அப்படியே அப்புறம் பக்கத்தில் இருந்தவங்க தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு ஹெல்ப் பண்ணாங்க. அங்கே போனால் அப்போவே டெத் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூட அவங்க அம்மாவுக்கும் ஒரு மன அழுத்தம், ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்குது. அவன் தான் அவங்க அம்மாவெல்லாம் பார்த்தான். அவன் தங்கச்சி படிக்குது 10வது. தங்கச்சி அவன் தான் பார்த்தான். இப்போ யார் பார்க்கறது என்ன ஏதுன்னு என் பிள்ளைகளும் போச்சு, என் பையனும் போயிட்டான். கூப்பிட்டு பார்க்குற ரோதனைக்கு என்ன பேத மாட்டேங்கிறான்.